இப்போ வந்து நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் போட போகிறோம். ஸோ அதுக்கு முதல்ல கீழேருந்து ஊசி உள்ளே விட்டு மேலே நூலை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த நூலுக்கு ரைட் சைட் நீடிலை வச்சுக்கோங்க. நீடில் வச்சுட்டு அந்த நீடில் மேலே அந்த நூலை ஒரு தடவை ட்விஸ்ட் பண்ணுங்கள். ட்விஸ்ட் பண்ணிவிட்டு சுற்றுங்க. அதாவது சுற்றிட்டு அந்த அது பக்கத்துலேயே நம்ம நூல் எடுத்ததுக்கு பக்கத்துலேயே திருப்பி உள்ளே ஊசியை விட்டு கீழே பிடிச்சி இழுத்துருங்க. கீழே பிடிச்சி இழுக்கும் போது ரொம்ப வேகமாக இழுக்காமல் கொஞ்சம் மெதுவாக பார்த்து இழுக்கணும். ஸோ வேகமாக இழுத்தீங்க அப்படின்னா அது முடிச்சு மாதிரி வந்து கீழே அந்த முடிச்சு இறங்கிடும். ஸோ இந்த மாதிரி மெல்ல பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் நாடி தான் ஃப்ரெஞ்ச் நாட்டுப்பாங்க பூ மாதிரி நமக்கு கிடைக்கும். இதே இது 2 தடவை ட்விஸ்ட் பண்ணிட்டும் இறக்கலாம். ஸோ நம்ம இப்போ ஒரு தடவை சுற்றினோம் இல்லையா, அதே மாதிரி 2 தடவையும் நம்ம சுற்றிட்டு உள்ளே இறக்கலாம். ஸோ மறுபடியும் பண்ணுறேன். மேலே எடுத்துகிட்டு நீடிலுக்கு ரைட் சைடு வச்சுட்டு ஒரு சுற்றிட்டு அது பக்கத்துலேயே நம்ம எதுக்கு இருந்து எடுத்தோமோ அதுக்கு பக்கத்துலேயே நம்ம உள்ளே குத்தி கீழே இழுக்கலாம். ஸோ இழுக்கும் போது வேகமாக இழுக்கக்கூடாது. அதே நேரத்தில் கீழே ஃபுல்லாக எண்டுக்கிட்ட வரும்போது டைட்டாக பிடிச்சி டக்குன்னு இழுத்துடக்கூடாது. மெல்ல இழுத்துட்டிங்க அப்படின்னா மேலே அழகாக ரோஸ் மாதிரி ஒரு குட்டி பூ மாதிரி நம்மளுக்கு கிடச்சிடும். ஸோ இதுதான் ஃப்ரெஞ்ச் நாட். இதே மாதிரி நான் பக்கத்தில் போடுறேன் பாருங்கள். இதில் நான் 2 சுற்று சுற்றிக்கிறேன். 2 தடவை சுற்றிட்டு நான் வந்து உள்ளே விடுறேன். இது வந்து அந்த ஏற்கனவே போட்ட பூவை விட இது கொஞ்சம் பெருசாக இருக்கும். உங்களுக்கே தெரியும் பார்த்தீங்கன்னா. அதை விட இது கொஞ்சம் பெருசாக தெரியும். மெல்லமாக பிடிச்சி இழுத்துட்டு லைட்டாக பிடிச்சி இழுத்திங்கன்னா இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் 2 தடவை ட்விஸ்ட் பண்ணிவிட்டே நீங்கள் உள்ளே விடுங்க. ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்க்கணும். ஒரு தடவை சுற்றிட்டு ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் ஏதாவது ப்ளவுஸுக்கு போடுறீங்க, டிசைன்ஸ் போடுறீங்க அப்படின்னா 2 தடவை சுற்றிட்டு போடுங்க. இது பார்க்க நமக்கு நல்லா கிராண்ட் லுக்காக நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஃப்ரெஞ்ச் நாட்டை வச்சு நிறையா டிசைன்ஸ் போடுறாங்க அப்பப்போ. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து நம்ம இப்போ போட போகிறது லாங் ஃப்ரெஞ்ச் நாட். இதை எப்படி போடலான்ட்டு இப்போ பார்ப்போம். ஸோ அதே மாதிரி கீழேருந்து நூல் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நம்ம அதில் ட்ரை பண்ண மாதிரியே நூலுக்கு ரைட் சைட் நீடில் வச்சுக்கிட்டு ஒரு ட்விஸ்ட் பண்ணிட்டு அது பக்கத்தில் குத்தணும். இது வந்து கொஞ்சம் தள்ளி குத்தணும். ஓகேங்களா? ஏற்கனவே வந்து நம்ம பக்கத்தில் குத்திருப்போம். அது வந்து நார்மல் ஃப்ரெஞ்ச் நாட். இது வந்து கொஞ்சம் தள்ளி குத்துறோம். ஸோ அப்படிங்கிறப்போ ஒரு நீட்டமாக வந்துட்டு அங்கே பூ மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் லாங் ஃப்ரெஞ்ச் நாட். கொஞ்சம் லாங்காக தெரியுங்கிறதுனால லாங் ஃப்ரெஞ்ச் நாட் நம்ம எடுக்கிறோம். எடுத்துகிட்டு ஒரு ட்விஸ்ட் பண்ணுறோம். ட்விஸ்ட் பண்ணிட்டு தள்ளி குத்துறோம். ஸோ இது வந்து ஒரு புல் இல்லை இந்த மாதிரி ஒரு ரங்கோலி டிசைன்ஸ் மாதிரி நமக்கு கிடைக்கும். இது வந்து ப்ளவுஸோட நெக்குக்கு வந்து இது டிசைனாக நிறைய இப்போ போடுறாங்க. ஸோ இது பார்க்க அவ்வளோ க்யூட்டாக இருக்கும். இதோட சீக்வன்ஸ் வச்சு ட்ரை பண்ணிங்கன்னா செம்மையாக வரும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எடுத்துகிட்டு அதே மாதிரி தள்ளி வச்சு நம்ம வந்து போட்டுருவோம். ஸோ நார்மலாகவே யூஸ் பண்ணுற கிளாத் நீங்கள் அதாவது இப்போ கற்றுக்க போகிறீங்க அப்படின்னா கிளாத்தை வந்து நல்லா புது கிளாத்தாகவே எடுத்துக்கோங்க. பழைய கிளாத்தாக எடுத்துக்காதீங்க. இப்போ நான் யூஸ் பண்ணிக்கிறது கொஞ்சம் பழைய கிளாத் மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்குது அது செய்கிறதுக்கு. ஸோ வந்து நீட்டாக புது கிளாத்தாக ஒரு காட்டன் கிளாத் அந்த மாதிரி எதாவது எடுத்துக்கோங்க. உங்களுக்கு போடுறதுக்கு சூப்பராக வரும். ஸோ இப்போ நம்ம பார்த்தது தான் வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட். அடுத்து இப்போ போட போகிறது வந்து ரிங் ஃப்ரெஞ்ச் நாட். ஸோ ரிங்னால் ரவுண்டாக ரிங் மாதிரி வரும். இதை வந்து ரிங் ஃப்ரெஞ்ச் நாட்டுங்கிறாங்க. இதை வந்து 2 தடவை ட்விஸ்ட் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி எடுத்துகிட்டு கீழேருந்து எடுத்துகிட்டு 2 ட்விஸ்ட் பண்ணிட்டு ஸோ அது பக்கத்துலேயே நம்ம விடும்போது அதாவது ஒரு 2 ட்விஸ்ட்டில் வந்து ஒரு ட்விஸ்ட்டை பிடிச்சிக்கோங்க. ஒரு ரிங்கை பிடிச்சிக்கிட்டு கீழே பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா அந்த 2 ரிங்கில் ஒரு ரிங் முடிச்சாயிடும். இன்னொரு ரிங் வந்து மேலே தூக்கிட்டு இருக்கும். ஸோ வந்து ரவுண்டாக இருக்கும். ஓகேங்களா? புரியுதா? அதாவது என்னென்னா 2 தடவை ட்விஸ்ட் பண்ணுற அந்த ட்விஸ்ட்டில் ஒரு ட்விஸ்ட்டை பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இன்னொரு ட்விஸ்ட்டை டைட் பண்ணி கீழே இறக்குனீங்க அப்படின்னா அந்த இன்னொரு ட்விஸ்ட்டு வந்து முடிச்சு மாதிரி விழுந்துடும். இன்னொரு ட்விஸ்ட் அந்த மற்ற ட்விஸ்ட்டை வந்து பிடிச்சிக்கும், இறுக்கமாக பிடிச்சிக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு இது போட கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். போட உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும். நான் போடும்போது பாருங்கள். போட்டு அந்த ஒரு நூல் சுற்றி இருக்கிறத ஜஸ்ட் நான் பிடிச்சிட்டு டக்குன்னு கீழே பிடிச்சி இழுத்துட்றேன். அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி கிடைக்கும். இதுதான் வந்து ரிங் ஃப்ரெஞ்ச் நாட். ஸோ இதுவுமே வந்து நிறையா இதுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி ரிங் ஃப்ரெஞ்ச் நாட்.
லாங் ஃப்ரெஞ்ச் நாட். இந்த ஃப்ரெஞ்ச் நாட்டே இப்போ வந்து மோஸ்ட்லி இது வந்து எனக்கு தெரிஞ்சு இது வந்து எம்ப்ராய்டரியில் வரும். ஸோ அதாவது நார்மல் ஹேண்ட் எம்ப்ராய்டரியில் உள்ளது. பட் இதை வந்து இப்போ ஆரி ஒர்க் ப்ளவுஸுக்கும் இதை வந்து மெயினாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பார்க்க இந்த மாதிரி டிசைன்ஸ் போட்டு ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக வருது இந்த மாதிரி ப்ளவுசஸ்லாம். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து நம்ம இன்றைக்கி பார்த்த டாபிக். ஸோ நான் நடத்திருக்க டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஆன்லைன் கிளாஸும் உண்டு, ஆரி கிளாஸஸ், ஆஃப்லைன் கிளாஸஸும் இருக்குது. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் வந்து நான் பின்னாடி போடுறேன். ஸோ வேணுன்னா வந்து நீங்கள் ஜஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.